தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் உடல்நல பாதிப்பால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் நேற்று மாலை கைது செய்யப்பட்டு இன்று அதிகாலை ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தமிழ்செல்வன். வணக்கம் தமிழ்செல்வன். மருத்துவமனை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த வகையான சிகிச்சை தற்போது மேற்கொள்ளப்பட இருக்கிறது? தற்போது அவருடைய உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக ஜெகநாதன் என்பவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் என்பவர் கருப்பூர் காவல் நிலையத்தில் நேற்றைய தினம் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல், இணை பேராசிரியர் சதீஷ் உள்ளிட்ட 4 பேர் சேர்ந்து பூட்டா என்ற அறக்கட்டளை என்ற பெயரில் கல்வி நிறுவனம் தொடங்கியுள்ளனர் என்றும் புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். இதனிடையே சட்ட ஆலோசகர் இளங்கோவனை ஜாதி பெயரை குறிப்பிட்டு துணைவேந்தர் திட்டியதாகவும் புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் பெரியார் பல்கலைக்கழக கட்டமைப்புகளை தவறாக பயன்படுத்தி சொந்த நிறுவனங்களை தொடங்கி லாபம் அடையும் வகையில் செயல்பட்டது. அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டு போலி ஆவணங்கள் தயார் செய்து தனி நிறுவனம் தொடங்கியது. பூட்டா அறக்கட்டளை மூலம் அதிக பணம் வசூலித்தது, அரசு செலவில் அலுவலர்களை பயன்படுத்தியது உள்ளிட்ட 13 வகையான முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு உயர்நிலை குழு அமைத்தது. அதன் பேரில் உயர்நிலை குழு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் விசாரணையும் நடத்தினர். இதனிடையே நேற்று மாலை பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் வெளியே வரும்போது பெரியார் பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பாகவே கருப்பூர் காவல்துறையினர் துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்து வேனில் அழைத்து சென்று சேலம் மாநகர பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் வைத்து 6 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம், தகாத வார்த்தைகளால் திட்டுதல், பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்ளுதல் உள்ளிட்ட 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் சேலம் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் அங்கு 2 தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. 7 நாட்கள் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் முதல் நாளான இன்று சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டிருந்தார். இந்த நிலையில் சேலம் மாநகர காவல்துறையினர் சார்பாக 7 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள துணைவேந்தர் தங்கியிருக்கும் வீடு மற்றும் அலுவலகம், பதிவாளர் வீடு மற்றும் அலுவலகம், கணினி மையம் உள்ளிட்ட 7 இடங்களில் தற்பொழுது காவல்துறையினர் குழுவாக 7 குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து ஏதாவது ஆவணங்கள் கிடைக்குமா என்பது குறித்து தொடர்ந்து 8 மணி நேரத்தை கடந்து சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சோதனை நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சேலம் 3 ரோடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கார். நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிர அறுவை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அவருக்கு ஆன்ஜியோ செய்ய இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் உடனடியாக ஆன்ஜியோ செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும் வழங்கியிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியே இருக்கு. குறிப்பாக கடந்த 2 நாட்களாகவே பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் விவகாரம் ஒரு பரபரப்பாக சேலம் மாவட்டத்தில் சென்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நேற்று கைது செய்யப்பட்டதிலிருந்து அவருக்கு விசாரணை நடத்தியது தொடர்ந்து தற்பொழுது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் தொடர்பான இடங்களில் காவல்துறையினர் சோதனை, அதைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது என தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்ந்து பரபரப்பாகவே காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.